வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மின்மினி. இன்றைய செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். ஏசி சண்முகம் ஜி அவர்களுக்கு மக்கள் சில கேள்விகளை கேட்கிறார்களாம். அந்த கேள்வியை நம் வாயிலாக, நம் சங்கத்தின் வாயிலாக நாம் கேட்கிறோம். பயப்பட வேண்டாம். நிறைய பேர் ஏசி சண்முகம் அவரை மெட்ராஸ்ல பேசுனதுக்கு என்ன நீ நம் சொந்த சமுதாயத்தாலே நீ பொது இடத்துல திட்டி பேசுற, அவமதிப்பா பேசுறன்னு சொன்னாங்க. அவமதிப்பாவும் பேசவில்லை, திட்டியும் பேசவில்லை. நாங்கள் கேள்விகள் தான் கேட்கிறோம். திட்டுறதுனா கெட்ட வார்த்தையை பேசுறது, திட்டுறதுனா குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசுறது, இல்ல அவங்க வியாபாரத்தை பத்தி பேசுறது. நம்ம கேட்பது, நீங்க ஒரு அரசியல்வாதின்னு அரசியல் ரீதியா கருத்து வச்சா அந்த கருத்து நீ கேட்டுதாகணும். இல்லைன்னா நீ அரசியலுக்கு அன்பிட், ஓரமா போய் உட்காரு. சில கேள்விகள் கேட்கத்தான் செய்வோம். முதலியார் சமுதாயத்தின் ஒரே தலைவனாக 26 வருஷம் இருந்து குட்டிச்சவராக்கியது போதும் என்று சில பேர் கேட்டு என்ன கேள்வி? ஏசிஎஸ் ஐயா ஜி, நீங்கள் கல்வி தந்தையா? லட்சமாக கோடி கோடியாக டொனேஷன் வாங்கி, ஃபீஸ் வாங்கி சொத்து சேர்த்த நீங்கள் கல்வி தந்தையா? தன் சொத்தை வித்து மக்களுக்கு தானமாக கொடுத்து பல லட்சம் பேரை இலவசமாக படிக்க வைத்த வள்ளல் பச்சையப்ப முதலியார், மாசிலாமணி முதலியார் மற்றும் மார்க்காடு நாராயணசாமி முதலியார், கிருஷ்ணசாமி முதலியார், குப்புசாமி முதலியார், விநாயக முதலியார் கல்வி தந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது கரெக்டா தப்பா? கைத்தட்டுங்க. கரெக்டா கைத்தட்டுங்க. இதை நான் கேட்கல, மக்கள் தான் கேட்கறாங்க. உடனே கார்த்திகேயன் ஏசி சண்முக திட்டம் வந்துட்டேன்னு சொல்லுங்க. மக்கள் கேட்கறாங்க, நான் பேசுறேன், அவ்வளவு. அடுத்து, திருவண்ணாமலை ஆரணியிலே நீங்கள் 5 முறை 6 முறை எலெக்ஷனில் நிற்கிறீர்களே, உங்கள் சொந்த ஊர் ஆரணி மக்களுக்கோ இல்ல வேலூர் நீங்க எலெக்ஷன் நின்ற மக்களுக்கோ ஒரு 10 பேருக்காவது இலவசமா MBBS சீட்டு கொடுத்து படிக்க வைத்ததுண்டா? இன்ஜினியரிங் காலேஜ் 10 பேருக்கு ஃப்ரீயா படிக்க வச்சிருக்கீங்களா? அட்வொகேட் காலேஜ், லா காலேஜ் 40 காலேஜ் வச்சிருக்கீங்களா, அதுல ஃப்ரீயா படிக்க வச்சிருக்கீங்களா? BA BCom நர்சிங் சீட்டாவது மக்களுக்கு, ஏழை முதலியார் மக்களுக்கு இலவசமாக படிக்க வைத்தவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துள்ளீர்களா? இருக்காரா? சத்தமா இல்ல. யாராவது சீட்டு கேட்டு போட்டா என்ன சொல்றாரா? இது ஒருத்தர் Facebook கமெண்ட்ல போட்டாங்க, நான் காலேஜ் விஷயத்துல தரையிறது இல்ல, போய் ரவியை பாரு. இதுதான் பதில். இல்லை. எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு காசு, பணம், காலேஜ், பல கோடி, தனி விமானம், சொகுசு பஸ், கழுகு படத்துல ஒரு சொகுசு பஸ் வரும் இல்லையா, கேரவன், அதில் பயணிக்கிறீர்களே, அதே எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வதை போல் 2001 DMK உடன் கூட்டணி வைத்து அதிமுக இரட்டலையை எதிர்த்தீர்கள். 2014 இரட்டலையை எதிர்த்து தாமரையில் நின்றீர்கள். 2024 இரட்டலையை எதிர்த்து தாமரையில் நின்று நீங்கள் தோற்றீர்கள். எம்ஜிஆரால் அடையாளம் கட்டப்பட்ட நீங்கள் எம்ஜிஆருக்கே துரோகம், எம்ஜிஆர் கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறீர்களே, உங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்படி மக்கள் கேட்டிருக்காங்க. காலேஜுக்கு வெளியில வெறும் சிலையை வச்சு மாலை போட்டா போதுமா? அடுத்து, ஏசிஎஸ் ஐயாஜி, ஏன் உங்கள் வீட்டில் ED ரைடு, CBI ரைடு, IT ரைடு வருவதில்லை? யாருக்கா தெரியுமா? பாத்தீங்களா ஏன் ரைடு வர்றதில்லை? இதற்காகத்தான் நீங்க பிஜேபியில் நம் முதலியார் சமுதாயத்தை அடகு வைத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியாப்பா? சத்தமா? ஆமா. அடுத்து, ஏசிஎஸ் ஐயாஜி, எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் மழை பெய்யும் பொழுது தவளை வெளியே கத்துவதை போல் நான் முதலியார், நான் வேளாளர் மீட்டிங்கா நடத்துறீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுறீங்க. ஒரு சூரிய வம்சல் ஒண்ணு இருக்கும், சனி நேரானாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு. அதே போல் எலெக்ஷன் வந்து விட்டால் நம் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. முதலியாருக்காக உயிரையே கொடுப்பார். அதுவும் கேட்டிருக்காரு. தேர்தல் வந்தால் புதிய நீதி கட்சி தலைவர், தேர்தல் முடிஞ்சால் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வேந்தரம். நல்ல சூப்பரான ஒரு பஞ்ச். தேர்தல் வந்தால் புதிய நீதி கட்சி தலைவர், தேர்தல் முடிந்தால் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர். இதை போன்று இப்படி மக்கள் இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. புதிய நீதி கட்சி என்று 2001 உருவாக்கினீர்களே, அந்த புதிய நீதி கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்தால் அதனுடைய பதிவை ரத்து செய்யப்பட்டு விட்டது. செயற்குழு, பொதுக்குழு போடல, செயற்குழு போடல, பொதுக்குழு போடல, கணக்கு வழக்கு காமிக்கல. புதிய நீதி கட்சி என்ற கட்சியே தேர்தல் ஆணையத்தில் கிடையாதாமே. இது உண்மையா ஐயா? அதே போன்று இப்போது புதுசா அனைத்துலக வேளாளர் முதலியாரனுடைய சங்கம் என்ற ஒன்று ஆரம்பித்தீர்களே, அதை அரசுல பதிவு பண்ணிருக்கீங்களா? அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள், நான் கேட்கவில்லை. அதே போல் புதிய நீதி கட்சியிலே தாமரை புதுசா போட்டிருக்கீங்களாமே, புதிய நீதி கட்சியில தாமரை போட்டிருக்காங்க. இதுதான் நீங்கள் முதலியார் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு விசுவாசமா? ஏன் இன்னும் முதலியார் என்று போட்டுக்கொண்டு ஊரை ஏமாத்துகிறீர்கள்? அதே போன்று நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு MP ஜெயிச்சதுண்டா? ஒரே ஒரு MLA ஜெயிச்சதுண்டா? அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காரா? சொல்லுங்க, கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காரா? நீங்கள் எல்லாம் அரசியலுக்கு லாய்க்கியா அப்படின்னு மக்கள் கேட்க. இதெல்லாம் நான் கேட்கலங்க, மக்கள் கேட்கிறாங்க. உங்களுடைய தோல்வி எங்கள் சமுதாய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. கரெக்டா இல்லையா? உங்களுடைய இயலாத தன்மை
நம் சமுதாயத்தினுடைய ஏழாமையா பார்க்கப்படுது. உங்களுக்கு துணிவு தைரியம் இல்லாததால் எங்களையும் அதே போன்று மற்ற அரசியல் கட்சி மற்ற சமுதாயத்தினர் அரசாங்கம் எங்களை எப்படி பார்க்கிறது? நம்மளுடைய ஏசிஎஸ் தோல்வி நம்ம தோல்வி கிடையாது. ஏசிஎஸ் நம்மளுடைய அடையாளமே கிடையாது. இதை நான் திருவள்ளூர்ல பேசியிருப்பேன், சென்னையில பேசியிருப்பேன், என் சொந்த ஊர் காஞ்சிபுரத்தில் பேசியிருப்பேன். வேலூருக்கு வந்து தான் நான் பேசணும், இதெல்லாம் எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணி உட்காந்துருக்கேன். இதுதான் தைரியம். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்த வாட்டி நாங்க ஆரணி திருவண்ணாமலைக்கு போய் இதை விட இன்னும் 10 மடங்கு பேப்போம். ஆரணியில எப்படிங்க விடுறீங்க? ஆரணிக்கே கெட்ட பேர் வந்துருச்சுங்க. கோடி கோடியாக பணத்தை வைத்துக் கொண்டு நம் மக்களை தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏமாற்றிக் கொண்டிருக்குவது தலைவனுக்கு அழகு கிடையாது.